ஈக்விட்டியில் நல்ல கம்பெனி எப்படி ப்ரோ சூஸ் பண்ணுறது? எந்த கம்பெனி வாங்கினாலும் சரி ப்ரோ, ஏறினபடியே கிடையாது, எல்லாம் நெகட்டிவ்லேயே தான் கிடக்குது. ஸோ உங்களுக்காக தாங்க சூப்பரான ஒரு டிப்ஸு. இதுக்கு பெருசாக ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எதுவும் தேவையில்லைங்க. அதாவதுங்க, ஒரு சில கம்பெனிகள் பைபேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவானுங்க, ரைட்டுங்களா? அந்த கம்பெனி லிஸ்ட்டுங்க. அதில் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியை பாருங்களேன். ஸ்டாண்டர்டான கம்பெனினா ஒரு 500 ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்கும், ரைட்டுங்களா? அந்த கம்பெனி அதாவதுங்க, அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட எவன் ஒருத்தன் 50% அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறானோ அவனை தூக்கிடுங்க. அவன் தாங்க முக்கியமான ஆள், அவன் தான் நமக்கு தேவை. அவனை எடுத்துங்க. அதாவதுங்க, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி 500ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் ஒரு 800க்கு மேலே நான் பைபேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணான்னா அவனை எடுத்துகிட்டு போங்க. அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நியூஸ் வந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பம்ப் ஆயிரும். நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்துச்சுன்னு பாருங்கள், ரைட்டுங்களா? அதே ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணுங்கள். ஒரு 15 to 1 மந்த்துக்குள்ளே திரும்ப அந்த ப்ரைஸ்க்கு வந்துடும், ரைட்டுங்களா? அந்த இடத்துல பை பண்ணிவிடுங்க. 1 வருஷம் to 1.5 வருஷம் அக்கடான்னு கம்முன்னு போட்டுருங்க. நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். வேணால் செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.